தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றம் என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அடுத்த நிமிடம் தனது வீட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்த அமித்ஷா சென்னை வந்த நிலையில் காலையில் இபிஎஸ்ஐ சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றம் என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அடுத்த நிமிடம் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் இபிஎஸ். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமரன். வணக்கம் ராஜ்குமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி அமித்ஷா அவர்களுடைய இந்த சமூக வலைதள பதிவு வெளியான அடுத்த நொடியே அவருடைய வீட்டில் இருந்து புறப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக வந்து விடுவார் என்ற தகவல் 4 மணிக்கே தெரிந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் முக்கிய கட்சிகளுக்கு நயினார் நாகேந்திரன் தான் பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் என்பது நேற்று மாலையே தெரிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு உத்தரவாதமாக தனக்கு செய்தி கிடைக்கும் வரை காத்திருக்க நினைத்தார். அதன் காரணமாகத்தான் அவருடைய வீட்டில் இருந்து வாகனம் புறப்படவில்லை. காலை 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு என்று எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகையை எதிர்பார்த்து பாஜக தரப்பு காத்திருந்தாலும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவர் என்ற பதிவை வெளியிட்ட மறுநொடியில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனம் உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய அந்த திசையில் பயணத்தை தொடங்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆவார் என்பது உறுதி செய்யப்பட்ட பொழுதும் கூட அமித்ஷாவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பதிவிட்ட பிறகுதான் இங்கிருந்து புறப்படுவேன் என்கிற நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்ததாகவும் அதன் காரணமாகவே அமித்ஷா அவர்கள் உடனடியாக இந்த பதிவினை வெளியிட்டதாகவும், ஏனென்றால் மாநில தலைவர் பொறுப்பேற்ற பிறகுதான் வாழ்த்துவது வழக்கம். நயினார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக நாளைய தினம் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் அதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாகவே அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அவருக்கு வாழ்த்து செய்தியினை அமித்ஷா அவர்கள் பதிவிட்டதற்கான காரணம் இதுதான் என்பதையும் நாம் தற்போது பார்க்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனம் இங்கே பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்ட அந்த நொடியும் அமித்ஷா அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த நொடியும் ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்றார். பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வருவதை பார்க்கின்றோம். அமித்ஷா அவர்கள் வருகின்றார். பாஜகவின் புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகின்றார். அமித்ஷா அவர்களுக்கு பின்பக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தருகின்றார். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். எல்முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சரும் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒன்றாக இருவரும் உள்ளே செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அமித்ஷா அவர்களுக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி வருகின்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு பின்பாக நயினார் நாகேந்திரன் வருகை தருகின்றார். பாஜகவின் புதிய மாநில தலைவர். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்ததற்கான அந்த ஒரு உற்சாகமான மனநிலையை 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். உற்சாக மிகுதியோடு பாஜக தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அதிமுக தரப்பிலும் ஒரு உற்சாகமான சந்திப்பாக இது அமைந்திருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்கள் சந்திப்பு தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது சென்னை கிண்டியிலே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.